என் வாழ்வில் வியானி, வறுமையிலும் வளமையிலும் வாழத் தெரியும் என்று வாழ்ந்து காட்டிய புனிதருடைய வாழ்விலே எனக்கு மிகவும் பிடித்தமானது அவருடைய எளிமையான வாழ்வும் ஜெப வாழ்க்கையும் தான். குருவான பின்பு 2 ஆண்டுகளுக்கு பின்பு ஆர்சு கிராமத்துக்கு அவர் செல்லுகின்றார். அங்கே சென்று அவர் பார்க்கும் பொழுது அந்த மக்கள் மிகவும் வறுமைக்குள்ளாவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஆலயத்திற்கு சரியாக வருவதில்லை. அந்த மக்கள் தொகையே 230 மக்கள் தான் அங்கே வாழ்ந்து வந்தார்கள். அதை பார்க்கும் பொழுது ஒருவேளை மரிய வியானி மனதுடைந்து போயிருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. 41 ஆண்டுகள் அந்த பங்கிலே அவர் வாழ்ந்தார். ஒன்றுமே அறியாத அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய ஆன்மீக புரட்சியை அவர் ஏற்படுத்தினார். ஏனென்றால் அவருடைய ஜெப வாழ்வு, அவருடைய எளிமையான அந்த வாழ்க்கை. பவுலடியார் சொல்வதைப் போல, வறுமையிலும் எனக்கு வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும், எல்லாருக்கும் நான் எல்லாமும் ஆனேன். அந்த வார்த்தையில் அப்படியே அவர் வாழ்ந்து காட்டினார். என்னுடைய இளங்குருமடத்தில் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் படிக்கும் பொழுது உண்மையிலுமே இவரை போல வாழ வேண்டும் என்றுதான் நான் நினைத்தேன். என்னுடைய குருத்துவ வாழ்க்கையிலே 30வது ஆண்டை நான் செலவிட்டுக் கொண்டிருக்கின்றேன். இந்த 29 ஆண்டுகளிலே அவருடைய அந்த எளிமையான வாழ்க்கை எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது. இந்த நேரத்திலே ஒன்றை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஒரு பங்கிலே, பிரச்சனைக்குரிய பங்கிலே, அல்லது பண வசதி இல்லாத பங்கிலே, அல்லது ஜாதி பாகுபாடுள்ள பங்கிலே ஒரு குருவானவர் ஓராண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டு வாழ்வதே இருப்பதே மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் இந்த குருவானவர் எப்படி 41 ஆண்டுகள் இந்த பங்கிலே வாழ்ந்தார், ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார் என்று சிந்திக்கும் பொழுது, அவரை போல எளிமையான மனதுடையவராக கடவுளை பற்றி கொண்டு வாழக்கூடிய அந்த பண்பு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நான் செல்லுகின்ற இந்த இடங்களில் எல்லாம் அந்த இடம், அந்த சூழல், அந்த மக்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய பணியை நான் சிறப்பாக என்னால் முடிந்தவற்றை நான் செய்வேன் என்ற நம்பிக்கையை அவரிடமிருந்துதான் நான் பெற்றுக்கொண்டேன். புனித ஜான் மரிய வியானியே எல்லா குருக்களுக்காகவும் எதையும் எல்லா நேரத்திலும் எப்படியும் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு பெற்றுத்தாரும்.